தேவனுடைய சமூகத்திலே நாம் கொண்டிருக்கிறவர்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தாலும் கூட தேவனை உண்மையாக கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாய் நாம் இருக்கிற இடத்தில் கடந்து வருகிறவராக இருக்கிறார். அவரை ஸ்தோத்திரிக்கவும் அவரை ஆராதிக்கவும் நம்மை அழைத்திருக்கிறபடினாலே நாம் தேவனை ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதித்து நாம் தேவ சமூகத்தை கடப்போம். என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் எங்கே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் எங்கே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே
ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லத்தில் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். தேவனை துதிப்பது நமக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு. தேவனை துதிப்பது தேவனுக்கு பிரியம். அவர் என்னாலும் ஸ்தோத்திரிப்போம், என்னாலும் ஸ்தோத்திரிப்போம். காலையிலும் துதிப்போம், மாலையிலும் துதிப்போம். எந்த நிலைமையிலும் தேவனை துதிப்போம். ஒரு பெரிய பாதுகாப்பு நம்மை சூழ்நிலையாக நம் தேவனை துதிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே. காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். ஒன்றும் போது துதிப்பேன், ஒன்றும் போது துதிப்பேன், ஒன்றும் போது துதிப்பேன், ஒன்றும் போது துதிப்பேன்.
துதிக்கும். குடும்பமாய் தேவனை துதியுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனை துதியுங்கள். அவரால் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, வேலைகளை சமூகத்தில் அழைத்தவர் தயவுக்காக நன்றி கருத்தார். வீடுகளில் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். மகளோடு கூட கர்த்தாவில் ஆராதிக்கின்ற சந்திக்கின்ற தேவனை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஓய்வு நாளிலும் கூட, உயிர்த்தெழுந்த விரதமான நாளிலும் கூட, ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலும் வீடுகளில் ஆராதிப்பதை குறித்து நீங்கள் கவலையின்றி சோர்வு இல்லாமல் தேவனை ஆராதியுங்கள். உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவரை உண்மையாக தேடும் பொழுது அவருடைய பிரசனத்தை நம்மால் உணர முடியும். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு வருகிற வண்ணமாக இந்த நோயின் தாக்கமானது, இந்த கொரோனாவுடைய தாக்கமானது அதிகரித்துக் கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய அரசாங்கம் அதற்கு ஏற்றபடி பல காரியங்களை அதை எப்படியாகிலும் தவிர்க்கும்படியாக, எப்படியாகிலும் அதை குறைக்கும்படியாக எவ்வளவோ காரியங்கள் செய்தாலும் கூட அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இதன் மூலமாக வேதத்தில் ஆண்டவர் நாம் கொடுக்கிற வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய வசனம் என்பது நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, தேசத்தில் இருக்கிற எல்லோருக்கும், உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய வசனமும் அவருடைய வார்த்தை தான் ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்க முடியும். அதனால் தேவ ஜனங்களாக நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று கொடுக்கின்ற வார்த்தையை தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 127 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் நகரத்தை காவலராகி காவலர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நகரத்தை காவலராகி என்று சொல்லி பார்க்கிறோம். கண்காணிக்கும்படியாக தேவன் இங்கே பார்க்கும்போது ஆங்கில வாசிக்கும் போது அதுபடி 127:1. It is vain for you to rise up early, to sit up late, to eat for the bread for sorrows, for so he gives his beloved sleep. 127:1. Unless the Lord builds the house, they labor in vain who build it. Unless the Lord guards the city, the watchman stays awake in vain. இங்கே நாம் பார்க்கிற ஆண்டவர் இங்கே காவலாய் இராவிட்டால், ஆண்டவர் நம்மை வாட்ச் பண்ணாவிட்டால், நம்மை கவனிக்காவிட்டால், கண்காணிக்காவிட்டால், அந்த காக்கிற காவலாளி கூட அதை கண்காணிக்க முடியாது, காவல் செய்ய முடியாது, அந்த இடத்தை காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் நகரத்தை காவலராகி காவலர்கள் விடுத்திருக்கிறது இதுதான் சொல்லி பார்க்க வீணாய் போய்விடும். இன்றைக்கு இந்த நோயின் தாக்கத்திலிருந்து காக்கும்படியாக எவ்வளோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவோ இது எப்படி ஆகிலும் இதை மேற்கொள்ள முடியாத எவ்வளவோ அரசாங்கத்தில் முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது கர்த்தர் காவலராகி காவலர்கள் விழித்திருப்பது விருதா, வீணாய் போகிறதா இருக்கிறது. எவ்வளவோ பண காரியங்களை செலவிடுகிறது அரசாங்கம். எவ்வளவோ மருத்துவர்கள் இதற்காக மன உளைச்சலோடு இரவும் பகலும் போராடுவதை பார்க்கிறோம். அரசாங்கத்தில் இருக்கிற அநேகர் பணிபுரிகிற அநேகர் போராடுகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற காவல் நிலையங்கள் எல்லாம் நான் பார்க்கிறோம், போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இதற்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறார்கள். அதன் மூலமாய் அவர்கள் பாதிப்பை அடைவதை பார்க்கிறோம். எவ்வளவு மருத்துவர்கள் இதன் மூலமாக மறித்து போனதாய் கூட பார்க்கிறோம். அவர்கள் காக்கும்படியாய் ஜனங்களை எப்படியாகிலும் அதிலிருந்து மீட்டுவிடும்படியாக அவர்கள் யோசிக்கிறார்கள். அதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக வீணாகவே போய்விடுகிறது. மன உளைச்சலும் மரணமும் நாம் சம்பவிப்பதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிறது சாலமோன் பாடின சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோனுடைய ராஜ்யத்தை 40 வருஷம் சாலமோன் ஆண்டபோது அந்த ராஜ்யம் அமைதலாக இருந்ததாம். எந்த விதமான யுத்தம் இல்லாதபடிக்கு மிகுந்த அமைதலாக அந்த
சாலமோன் சொல்கிறான், கர்த்தர் நகரத்தை காவலர்கள் காத்திருப்பது இதுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் யார் காக்க வேண்டும்? தேவன் காக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் சொல்லப்பட்ட வண்ணமாக தேவன் கண்காணிக்க வேண்டும். எவ்வளவோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கண்காணிக்கிறார்கள், வாஷ் பண்ணிட்டே இருக்கிறார்கள். ஆனாலும் மரித்து போவதை பார்க்கிறோம். எவ்வளவு ஜனங்களை பார்க்கும்போது மருத்துவமனைக்கு சென்று விட்டால் உயிர் பிழைத்து விடும் என்று சொல்லி மருத்துவமனை அருகில் கடந்து போகிறார்கள். ஆனால் அங்கே படுப்பதற்கு இடமில்லாதபடிக்கு வரிசையாக ஆம்புலன்ஸ் வண்டிகளை பார்க்கும்போது பல மணி நேரமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அங்கே மரணத்தை தான் பார்க்க முடியும். இப்படியாக இருக்கின்ற போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் நகரத்தை காவலர்கள் விருதா யார் காக்க வேண்டும்? கர்த்தர் தான் காக்க வேண்டும், கர்த்தர் தான் கண்காணிக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை கண்காணிக்கிறவராய், கர்த்தருடைய குடும்பத்துக்கு காவலராய் இருக்கிறவரினால் தான் இதுவரைக்கும் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் இருப்பது தேவனுடைய கிருபை. எவ்வளவோ ஜனங்களை இந்த நோயின் தாக்கமானது, இந்த நோயின் வீரியமானது அதிகமான பாதிப்பையும் மரணத்தையும் கொடுப்பதை பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய ராஜாக்கள் பார்க்கிறவனமாக, எவ்வளோ ஒரு வெளி தேசங்களை பார்க்கும்போது ஒரு ராணி மரித்ததாய் பார்க்கிறோம், ஒரு பெரிய பிரதமரை பாதித்ததாய் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பல எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் நகரத்தை காவலராகி என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு தேவன் நம்மை காக்கிறவராக, தேவன் நம்மை கண்காணிக்கிறவராக, தேவன் நம்மை வாஷ் பண்ணிட்டு இருக்கிறார். என் பிள்ளைகளை எந்த சிதமும் அணுகாதபடிக்கு அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். எப்படி தேசமானது ஜனங்களை கண்காணித்து எப்படியாகிலும் இந்த மரணத்துக்குள் ஜனங்கள் போகாதபடிக்கு, நோயின் தாக்கம் அதிகரிக்காதபடிக்கு கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. அவள் அதிகமாக கண்காணிப்பதை குறித்து நாம் செய்தித்தாள்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கண்காணிக்கிறார்கள். ஆனால் கண்காணித்தாலும் கூட காவலர்கள் காத்திருப்பது விருதா, வீணாய் போய்விடுகிறது, வீணாய் போய்விடுகிறது. கண்காணிக்கிறவர்களுக்கு அந்த சேதம், அந்த பாதிப்பு வந்து விடுகிறது அல்லவா? நேற்று ஒரு சோடியத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறார்கள். சொன்னாங்க, இப்போ வேற எம்பி வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் என்னுடைய முதல்ல இருந்தவர் போயிட்டாங்க, இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லைன்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்றாங்க, என்னுடைய அப்பா கொஞ்சம் பலவீனமா இருக்கு, நான் யோசிக்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம் யோசிக்கும் போது சொல்றாங்க, இல்லைங்க அங்க வேண்டாம், அங்க வந்து கண்காணிப்பதற்கு யாரும் கிடையாது. பயப்படுறாங்க. என்ன பண்றாங்க? பயப்படுகிறார்கள். பயம், அச்சம். எல்லோரும் மனிதர்கள் தான் அல்லவா? கண்காணிக்கிற அத்தனை பேரும் மருத்துவராக யாரா இருக்கிறார்கள்? மனிதர்கள் அல்லவா? கண்காணிக்க அநேகர் காவலராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான் அல்லவா? அப்படியா இருக்கின்றபடினாலே பாதிக்கப்படுவதை சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நகரத்தை காவலராயில் அவர் நம்மை காக்க வல்லவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை அவர் காக்கின்றவராய் இருக்கிறபடினாலே நாம் தேவ ஜனமாகி நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை காக்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை காக்கும்படியாக துதிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் காக்க விரும்புகிறார். கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர்கள் யாரால் விருதால் வீணாய் போய்விடுகிறது. இன்றைக்கு எவ்வளவோ மன உளைச்சலை தான் ஜனங்கள் பார்க்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவில்லாதபடிக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்களை நமக்கு தெரியும், நகரத்தை யார் காவலாய் மாற வேண்டும்? தேவன் தான் கண்காணிக்க வேண்டும். தேவனுடைய கண்களுக்குள் ஒரு மனிதன் வரும்போது அவர் சொல்லுகிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். தேவ உறவை பாருங்கள், தேவ அன்பை பாருங்கள், எவ்வளவு நெருக்கமான உறவாக இருக்கிறது. காரணம் என்ன? அவரை நம்மை தொடும்போது அவரையே தொடுவதாக தேவன் சொல்கிறார். அதனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை காக்கும்படியாய் விரும்புகிறபடினாலே கர்த்தர் நகரத்தை காவலர்கள் விழித்திருக்கிறது இதுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். வீணாய் போகிறது. அதனால் கர்த்தர் இறங்க விரும்புகிறார். கர்த்தர் நகரத்தை காக்கும்படியாக கண்காணிக்கும்படி விரும்புகிறார். அவர் இறங்க வேண்டும் என்று சொன்னால் எடுத்து நாம் வாசிப்போம். எசேக்கியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுபுத்திரனே,
உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். இங்கே நாம் பார்க்கிறோம், எசேக்கியாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். தேவன் நகரத்துக்கு காவலாய் இருக்க விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என்ன செய்கிறார்? எசேக்கியா சொல்கிறார், காவலனாய் இருக்கும்படியாக. அதை கொஞ்சம் படிப்போம். 3:17 எசேக்கியேல் 3:17. Son of man, I have made you watchman for காவலனாய் இருக்கும்படியாக அவனை சொல்கிறார் தேவன். தேவன் நகரத்தை காக்கிறவராய் காவலாய் இருக்கிறார். அவர் கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். அவர் பாதுகாவலை கொடுக்கும்படி விரும்புகிறார். அதோடு மாத்திரமல்ல, யாரை காவலாய் வைக்க விரும்புகிறார்? எசேக்கியால் என்கிற தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாய் இருக்கும்படியாக தேவன் சொல்றார். அப்போ இன்றைக்கு தேவன் நகரத்தை காப்பது மாத்திரமல்ல, தேவ ஜனங்களை யாராய் மாற்ற விரும்புகிறார்? காவலனாய் மாற்ற விரும்புகிறார். கடந்த ஆண்டிலெல்லாம் அதிகமாக பார்க்கின்ற போது நம்மை ஸ்தானாதிபதிகளாக தேவன் நம்மை உருவாக்கினார் சொல்லி பார்க்கிறோம். போர் சேவகனாக உருவாக்கினார் சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆண்டில் தேவன் சொல்லுகிறார், காவலனாக. காவலன் விழித்திருப்பது விருதா. கர்த்தர் நகரத்தை காவலனாகி காவலன் விழித்திருப்பது விருதா. விழித்திருந்தாலும் கூட அது வீணாய் போய்விடுகிறது, காவலனையும் பாதித்து விடுகிறது அல்லவா? இன்றைக்கு எவ்வளவோ ஜனங்கள் ஒரு அந்த வேதனையினால் பாதிக்கப்பட்டு வருகிறவர்களை கண்காணிக்கிற டாக்டர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவனை அதை பாதிப்புக்குள் கொண்டு வந்து விடுகிறது அல்லவா? அதனால் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், தேவ ஜனங்களை பார்த்து இஸ்ரவேல் வம்சத்தார் எப்படி இருக்கும்படியாக காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாய். பாருங்கள், அவர் சொல்கிறார், நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு. என்ன வாயினாலே? நீ காவலனாய் இருக்கும்படியாக தேவன் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வம்சத்தாருக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் சொந்தங்களுக்கு, நீங்கள் அறிந்த அநேகருக்கு எப்படி இருக்க வேண்டும்? காவலனாய் இருக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கு. காரணம் என்ன? கர்த்தர் நகரத்தை காவலர் காக்காவிட்டால் காக்கிறவர்கள் விருதான்னு சொல்லி பார்க்கிறோமாக கர்த்தர் நகரத்தை காக்க விரும்புகிறார். யாரை கொண்டு காக்க விரும்புகிறார்? தேவ ஜனங்களை கொண்டு காக்க விரும்புகிறார். தேவ பிரசன்னம் தேவ ஜனங்கள் இறங்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு தேவ மகிமை தேவ ஜனங்கள் இறங்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அநேக கலக்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், அவர் நகரத்தின் காவலராய் இருந்தால் இல்லாவிட்டால் விருதாய் போய்விடும். அவர் நகரில் யாராக இருக்கிறார்? காவலராக, கண்காணிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால் வாழ்க்கையிலே தேவ ஜனமாகிய நம்மை பார்த்து சொல்கிறார், நம்மை இஸ்ரவேல் வம்சத்தார்கள் செய்கிற நம்மை காவலனாக வைத்தேன். நாம் தேவ சமூகத்தில் ஒரு காவலர், வாட்ச்மேன். நாம் குடும்பத்தை பாதுகாக்கின்ற ஒரு காவலனாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியான காவலனாக இருக்க வேண்டும். நாம் கடந்த நாட்களிலே ஒரு சில இடங்களிலே இந்த கோவிட் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும்படியாக ஜெபிக்கும்படியாக யோசித்தேன். கடந்து போய் ஜெபித்து விட்டு வந்தேன். தேவன் சொன்ன ஒரு காரியம் என்ன? இஸ்ரவேல் வம்சத்தார் எப்படி இருப்பாயாக? காவலனாயிரு. அவர் யாராய் இருக்கிறார்? கர்த்தர் நகரத்தை காவலனாகி காவலர்கள் விழித்திருப்பது விருதா. அவர் கண்காணிக்க எவ்வளவுதான் விழித்திருந்தாலும் கூட விருதாய் போய்விடுகிறது. எவ்வளவாய் விழித்திருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய சரீரம் சோர்வடைந்து விடுகிறது. அவரோ இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லையான தேவனை ஆராதிக்கிறபடினாலே அந்த மகிமையானது தேவ மனுஷனுக்குள்ளாய் இறங்கும் போது நம்மை தேவன் சொல்கிறார், உன்னை நான் இஸ்ரவேல் வம்சத்தார்கள் செய்தேன், காவலனாய் வைத்தேன். உங்கள் குடும்பத்துக்கு தேவ ஜனமே, சகோதரரே, நீங்கள் தான் காவலாளி. உங்கள் குடும்பத்துக்கு தேவ ஜனமே, சகோதரியை, நீங்கள் தான் காவலாளி. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் காவலாளி. உங்கள் சொந்தங்களுக்கு நீங்கள் தான் காவலாளி. நீங்கள் சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நீங்கள் தான் காவலாளி. காவலர்கள் விழித்திருந்தாலும் விருதாய் போய்விடுகிறது அல்லவா? விருதாய் போய்விடுகிறது அல்லவா? யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பத்தில் அந்த பாதிப்பு, அந்த பாசிட்டிவ் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தனியா அறையிலே அந்த சகோதரி விட்டு என்ன செய்வாங்க, எல்லாரும் மேலே போயிட்டாங்க. கிட்ட நெருங்கி வரவே இல்லை. அவருடைய மனைவி மாத்திரம் தான் அங்கே இருக்கிறாங்க, நெருங்கி வரவில்லை யாரும். அந்த அங்கே பார்க்கிற அந்த மனைவியும் பாதிக்கப்பட்டு விடுவான்னு சொல்லி விசாரித்தார். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் மேலே எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அங்கே பார்க்கணும், நெருங்கி வரவில்லை. பயப்படுகிறார்கள்.
நாம் தள்ளிவிடுகிறார். இன்றைக்கு நாம் செய்தித்தாளில் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். அங்கே பார்க்கும்போது ஒரு தகப்பனார் மரித்து விட்டார், அந்த பாஸ்டர் மரித்து விட்டார். அவரை புதைப்பதற்கு பிள்ளைகள் வரவில்லை. வீட்டுக்குள்ளேயே அந்த சடலம் அப்படியே இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. பயம் இன்றைக்கு மனுஷனை தாக்கிவிட்டது. குடும்பத்தில் ஒருவருக்கு வந்துவிட்டால் பயம் வந்து விடுகிறது, தூரமாகி விடுகிறார்கள். உண்மைதான், இந்த நோயின் தாக்கம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நகரத்தை காவலர்கள் விடித்திருப்பது இருதா. அதனால் தேவன் இறங்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு தேசம் முழுமையாக தொடர்ச்சியாக ஜபங்கள் நடக்கின்றது. உபவாச ஜபங்கள் 24 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். தேவன் அற்புதம் செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால் யார்தான் தேசத்தை காக்க முடியும்? தேவன் தான் காக்க முடியும். அந்த தேவன் எசேக்கியாவை பார்த்து சொல்கிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்து சொல்கிறார், நீ இஸ்ரவேல் சபை எப்படி இருப்பாயாக? காவலனாய் இருப்பாய். காவலனாய் இரு, நீ கண்காணித்துக் கொண்டிருப்பவர்கள். இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நாம் அநேகருக்கு கண்காணிக்கின்ற தேவ ஜனங்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். காவல், உங்கள் ஜெபத்தின் மூலமாக அநேக அற்புதங்களை தேவன் செய்ய முடியும். தேவ ஜனங்கள் இன்றைக்கு தேசம் முழுமை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நோயின் தாக்கம் குறையும்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவன் ஒருவர் தான் காக்க முடியும். அது யாருக்கு தெரியும்? தேவ ஜனங்களுக்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கு விளங்காது. மற்றவர்களுக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வசனங்கள், நம்முடைய தேவனுடைய காரியம் எல்லாம் பார்க்கும்போது விளங்காத அனைவருக்கு. நமக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர் என்பது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும், ருசித்தவர்களுக்கு தெரியும். அதனால் இந்த தேசத்தினுடைய அழிவை யார் தான் காக்க முடியும்? தேவன் ஒருவர் தான் காக்க முடியும். அவர் காவலராய் இல்லாவிட்டால் காவலன் விழித்திருக்கிறது விருதா, ஒன்றுமே கிடையாது, வீணாய் போய்கிறது. அவர் காக்க வேண்டும் என்று சொன்னால் யாரை கொண்டு காக்க வல்லவர்? தேவ ஜனங்களை கொண்டுதான் காக்க வல்லவர். உங்களை கொண்டுதான் தேவன் காக்க வல்லவர். உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, உங்கள் உறவுகளை, உங்களுடைய நண்பர்களை எல்லாம் காக்கும்படியாக உங்களை கர்த்தர் காவலனாக வைத்திருக்கிறார். நாம் அதற்கு தகுதியுள்ள மக்களாய் மாற வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கையிலே அதை விசுவாசிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, வசனம் வாசிப்போம். சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளிலே நடந்து என் காவலை காத்தால். என் காவலை காத்தால். இங்கே பார்க்கிறோம், யோசுவா என்கிற ஒரு ஆசாரியனை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே யோசுவாவினுடைய நிலைமையை பார்க்கும் போது 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை 1-2 வசனம் ப்ளீஸ். அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனது பக்கத்திலே நின்றான். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை, எருசலேமில் தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். இங்கே பார்க்கிறோம், எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சராசரியை உருவாக்கிற தேவன், வானாதி வானம் கொள்ளாத தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். சாதாரணமானதல்ல. நாம் யாராக தெரிந்து கொண்டிருக்கிறார்? எசேக்கியேலை எப்படி தெரிந்து கொண்டார்? காவலனாக தெரிந்து கொண்டது போல, காவலனாக வைத்தது போல நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? எருசலேமை தேவன் தெரிந்து கொண்டார். நாம் தான் எருசலேம், நாம் தான் தேவனுடைய ஆலயம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நமக்கு விரோதமாக சாத்தான் எழுப்பினாலும் கூட என்ன செய்கிறார்? சாத்தானை கடிந்து கொண்டு என்ன செய்கிறார்? அவனை எருசலேமை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று சொல்லி நம்மை கர்த்தர் எல்லாவற்றையும் தப்புவிக்கப்பட்டவர்கள் நாம். 7 மடங்கு எரிகின்ற அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்டவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதுபோல நாம் யாவரும் என்ன? இந்த உலகத்தினுடைய பாதத்தின் வல்லமைக்கு தப்புவிக்கப்பட்ட ஜனங்கள்லாம், எரிகின்ற அக்கினிக்கு தப்புவிக்கப்பட்ட ஜனங்கள்லாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள்லாம்,
தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள்லாம். அதனால நீங்க சொல்ல எருசலேம் தெரிந்து கொண்ட வேண்டும் ஜனம் என்று சொல்லி நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே சாத்தானை தேவன் கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொண்டு செய்கிறார். இங்கே பார்க்கிறோம், யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் சொல்லி பாருங்க. அவன் அங்கே தகுதியற்றவனாக இருக்கிறான். அங்கே எது நிமித்தமாக? சாத்தான் நிமித்தமாக தேவ சமூகத்தில் நெருங்க முடியாத தகுதியற்றவனாக இருக்கின்ற போது தேவன் என்ன செய்கிறார்? சாத்தானை கடிந்து கொள்கிறார். எதற்காக? இவன் யார்? இவன் காவலன். இவன் எசேக்கியா தீர்க்கதரிசி எப்படி காவலனோ, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்படி காவலனோ, அதுபோல யோசுவா ஆலயத்துக்கு காவலாக வைக்கபடியாக இன்றைக்கு இந்த தீமையானது உலகத்தை பாதிக்க வைக்கிறது, தேசத்தை பாதிக்க வைக்கிறது, மாநிலத்தை பாதிக்க வைக்கிறது, நம்முடைய மாவட்டத்தை பாதிக்க வைக்கிறது, நம்முடைய நெருக்கமான ஜனங்களை பாதிக்க வைக்கிறது, நம்மளை பாதிக்க வைக்கிறது. இதிலிருந்து தேவன் மீட்கும்படி என்ன செய்கிறார்? நம்மை காவலனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நமக்குள் குறைகள் குற்றங்களை காண்பித்து சுட்டி காண்பித்து நம்முடைய பயங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய அவிசுவாசங்களை காண்பித்து நம்மை சோர்வடைய வைக்கிறான். ஆனால் என்ன செய்கிற தேவன்? சாத்தானை கடிந்து கொண்டு என்ன செய்கிறார்? கடிந்து கொண்டு யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவர் அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். இன்றைக்கு தேவன் நம்மை காவலாய் மாற்ற விரும்புகிறவர் செய்கிறார். அக்கிரமத்தை நீக்க விரும்புகிறார். இயேசு சொல்கிறார், உங்கள் அக்கிரமங்களே எனக்கு உங்களுக்கு செய்கிறதாக பிரிவினை உண்டாக்குகிறது. இன்றைக்கு தேவன் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார். யாரை கொண்டு? எருசலேமை கொண்டு, தேவ ஜனங்களை கொண்டு, உங்களை கொண்டுதான். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களை கொண்டுதான், நம்மை கொண்டுதான் தேவன் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். காவலர்கள் விழித்திருப்பது இருதா? எவ்வளவுதான் கண்காணித்தாலும் கூட சேதம் அதிகரிக்கிறது அல்லவா? நோயின் தாக்கம் அதிகரிக்கிறது அல்லவா? தேசம் எவ்வளவு முயற்சிக்கிறது, முடியவில்லை. யாரால் முடியும்? தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாது, தேவனால் இயேசுவால் எல்லாம் கூடும். அவரை ஆராதிக்கிற நம் மூலமாக தான் அவருடைய மகிமை விளங்கும், அவருடைய கிரியை வெளிப்படும். தேவ ஜனங்கள் மூலமாக தான் இன்றைக்கு தேசம் முழுமையாய், நம் மாநிலம் முழுமையாக தொடர்ச்சியான ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது சொல்லி பார்க்கிறோம். பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் அதிகமாக தேவ ஜனங்களை ஐக்கியம் கொண்டு தொடர்ச்சியாக உபவாசத்தோடு ஜபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிட செய்கிற நம்மை அங்கே பார்க்கிறோம். அக்கிரமங்களை விளைக்கிட செய்கிறார். சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தார் என்றார். அவர் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்கள் என்றார். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்றார். கடந்த வாரம் தியானித்தோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொன்ன சேனைகளின் கர்த்தர், இந்த யுத்தத்தை மேற்கொள்கிற கர்த்தர், இந்த கொடுமையான ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த நோயின் தாக்கத்தை மேற்கொள்ளத்தக்கதான கர்த்தர் அவர்தான். இந்த அந்த சேனை போல் இன்றைக்கு ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த சேனை என்று சொல்கிற காற்று போல் உடைகின்ற அந்த காற்றை மேற்கொள்வது யாரால் தான் முடியும்? சேனையின் கர்த்தரால் தான் முடியும். சேனைகள் சொல்கிறார், உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழியில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தின் நியாயம் விசாரிப்பாய். அவர் சொல்கிறார், என் வழிகளில் நடந்து என்ன செய்வாயாக? வழியில் நடக்க வேண்டும். துதிப்பது அவருடைய வழியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் வேதத்தை வாசிப்பது அவருடைய வழியாக இருக்கிறது. தேவ ஸ்தாபத்தை காண்பிப்பது அவருடைய வழியாக இருக்கிறது. சுவிசேஷத்தை யாருக்காவது அறிவிப்பது அவருடைய வழியாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்வது அவருடைய வழியாக இருக்கிறது. இதை செய்யும் போது என்ன செய்கிறாரா? ஆலயத்தில் செய்கிறவர் இருக்கிறார். அவர், நீ என் காவலை காத்தா நீ என் ஆலயத்தின் நியாயம் விசாரி. பாருங்கள், காவலை காத்தால் அவனுங்க நாம் இன்றைக்கு ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் செய்ய வேண்டும். தேவ ஜனங்களாக நாம் செய்ய வேண்டும். காக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் காவலராய் காக்காவிட்டால் காத்திருப்பவர்கள் விருதம் தான். இன்றைக்கு தேவன் நேரடியாக வர முடியும்.
இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறார். ஆவிக்குரிய தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை உணர்ந்து ஆராதிக்கின்ற, தேவனை ருசித்து ஆராதிக்கின்ற, தேவனை தன்னுடைய அனுபவத்துக்குள் அனுபவித்து ஆராதிக்கின்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தேவதர்கள் இருக்கிறார்கள். இவர்களை கொண்டுதான் அவன் நகரத்தை காக்கப் போகிறார். இவர்களை நம்மை கொண்டுதான் நகரத்தில் இருக்கிற அழிவை கர்த்தர் மாற்றப் போகிறார். அதனால் இன்றைக்கு நாம் யாராய் வர வேண்டும்? சாத்தான் நம்மை மேற்கொள்வதற்கு அனுமதிக்க கூடாது. பயத்தையோ குழப்பத்தையோ தடுமாற்றத்தையோ கலகத்தையோ கொண்டு வந்தாலும் கூட அவைகளை மேற்கொள்ள வேண்டும். விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமை காண முடியும். மேற்கொள்ள வேண்டும். பயந்து விடக் கூடாது. யோபு சொல்கிறார், பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பயந்து விடக் கூடாது. இப்பேற்பட்ட காலத்தில் தேவ ஜனங்களாக நாம் எழுத வேண்டிய ஒரு காலம் இது. ஞானத்தோடு இருப்போம். அரசாங்கத்தின் சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆனாலும் இதயத்துக்குள் பயமில்லாதபடிக்கு நாம் யாராய் யோசிக்க வேண்டும்? காவலாயிருங்கள். உங்கள் வீட்டின் அறைக்கதவை பூட்டின செய்யுங்கள். நீங்கள் தேவ ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் உறவுகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் நண்பர்களுக்காக ஜெபியுங்கள். காரணம் என்ன? நாம் தான் அவரை காக்குகின்ற காவலாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எசேக்கியாவை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நீ யாராய் இருக்கும்படியாய் அழைத்தேன்? காவலாய் இருக்கும்படி அழைத்தேன். நீங்கள் சாதாரணமாக யோசிக்கிறீங்க, உங்களையே பாதுகாக்க யோசிக்கிறீங்க. உங்களையும் பாதுகாப்பது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் தேவ ஜனங்கள் அனைவராகிய நம்ம மூலமாக தேசத்தை கர்த்தர் பாதுகாக்க நம்மை அழைத்திருக்கிறார். இது உலகத்துக்கு விளங்காமல் இருக்கலாம், தேசத்தினுடைய காரியங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆட்சியாளருக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆராதிக்கிற நமக்கு விளங்கும். பவுல் சொல்வது போல நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஐ நோ, எனக்கு தெரியும் தேவன் யார். அவர் ஒரு நபர். அவர் இன்றைக்கு பேசுகிறவர். என்ன பேசுகிறார்? அவர் காவலராக காத்திருக்காவிட்டால் காவலர்கள் விழித்திருந்தும் விருதுதான். இரவெல்லாம் விழித்திருந்தாலும் கூட விருதுதான். வீணாய் போய்விடுகிறது அந்த நாள், விரக்தியாய் போய்விடுகிறது அந்த நாள். விருதாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு எல்லோருக்குள்ளாக ஒரு பயம், கலக்கம், சலிப்பு. பயந்து கொண்டுதான் அரசாங்கத்தில் பணிபுரிகிற அனைவரும் இருக்கிறார்கள். அரசாங்கத்தின் கட்டளை செய்ய வேண்டியதாக இருக்கிறவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் பார்க்கும்போது பராமரிப்பு அற்ற காரணம் என்று தங்களை பாதித்து விடுமோ என்று சொல்லி, மேல் தேசத்தில் பார்க்கும்போது லட்சக்கணக்கான மருத்துவர்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவர்கள் மறித்ததாக சொல்லப்படுகிறது. பயம் உண்மைதான். நீ பயப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அல்லவா? தவறல்ல, உண்மைதான், தவறல்ல. ஆனால் கர்த்தர் நகரத்தை காவலராயில் காவலர்கள் விழித்திருப்பது கர்த்தர் காவலாயிருக்க அழைத்திருக்கிறார். கர்த்தர் காக்க போகிறார். அவர் கண்காணிக்க போகிறார். எப்படி தேசமானது அந்த தாக்கம் வராதபடிக்கு ஒவ்வொரு இடங்களையும் கண்காணித்துக் கொண்டிருப்பது போல தேவன் கண்காணிக்கும்படியே இறங்கியிருக்கிறார். கர்த்தர் மாற்ற யாரை கொண்டு? காவலனாக நம்மை மாற்றி உங்கள் ஜெபம் உங்கள் அக்கம் இருக்கிற அனைவரை காக்கும். உங்கள் ஜெபம் உங்கள் உறவுகளை காக்கும். உங்கள் ஜெபம் அப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கணும். அப்படி ஜெபமானது அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? காவலனாய் இருக்க அழைக்கப்பட்டேன். எப்போது காவலன்? யுத்த நாட்களில் தான் காவலன் அவசியம். யுத்தம் மேற்கொள்ளாதபடிக்கு தடுக்கும்படி காவலன் அவசியம். மற்ற நாட்கள் அல்ல. இதுவே அணுகிற காலம், இதுவே ரட்சணிய நாள். இது காலத்தை போதினப்படுத்திக் கொள்ளபடி அழைத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாதாரணமான மக்களாய் யோசிக்காதீங்க. நாம் யாராய் இருக்கிறோம்? அவர் நம்ம நகரத்தை காக்குகின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் நகரத்தை காத்து மாற்ற முடியும். விரோதமாய் எழுதுகிற மனிதனுக்கு விரோதமாய் எழுதுகிற அந்த நோயின் தாக்கத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் ஒருவர் தான் தடுக்க முடியும். அவர் காத்தால் தான் தடுக்க முடியும். அவர் யாராய் இருக்கிறார்? இஸ்ரவேலை காக்கின்றவர், உறங்காதவர், தூங்காதவர், இளைப்படையாதவர், சோர்ந்து போகாதவர், விலகாதவர், கைவிடாதவர், நிழலாய் இருக்கிறவர், உள்ளங்கையை மறைந்திருக்கிறவர். அவரால் மறக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் வானம் பூமி விழுந்து போனால் அவருடைய வார்த்தையின் எழுத்தாயிலும் எழுத்து நுறுப்பாயிலும் விழுந்து போவாத ஜீவனுள்ள வார்த்தை கொடுத்திருக்கிறபடினாலே கர்த்தர் நகரத்தை காவலராகி காவலர்கள் விழித்திருப்பது வீணா வீண்தா வீண்தா. தேவன் இறங்க விரும்புகிறார். காரணம் என்ன? ஊக்கமான ஜெபம், கருத்துள்ள ஜெபம், நொறுங்கிய ஜெபம்,
உடனே ஜெபமானது தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. இன்றைக்கு தேசத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஊழியக்காரருடைய ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுக்கப்படுகிறது. தேவன் இறங்கும்படியாய் சித்தம் வைத்து விட்டார். நம்மை கொண்டுதான் தேவன் மாற்றத்தை கொடுக்க முடியும். தேவ ஜனங்கள் தான் விளங்கிக் கொள்ள முடியும். மற்ற ஜனங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறியவில்லை. இன்றைக்கு தெய்வத்தை ரூபமாக பார்க்கக்கூடிய விரும்புகிறார்கள். அவர் ரூபமற்றவர். அவர் மனிதனை ரூபமாய் உண்டாக்கினார் தவிர மனிதன் அவரை ரூபமாய் மாற்ற முடியாது. அவர் ஆவியாக இருக்கிறார். இரண்டாவது கையிலே அவர் வார்த்தையாக இருக்கிறார். இதை விட என்ன பாக்கியம் நமக்கு? இந்த சீலை பெற்ற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நாம் பாக்கியமான ஜனங்கள் நாம். அதுதான் தேசம் கொடுமையான சூழலுக்கு போகிறபடியினாலே தேவன் நம்மை பாரத்தோடு பார்க்கிறார். இன்றைக்கு நாம் தேவ ஜனங்களாய் நாம் அழுது புல வேண்டிய ஒரு காலம் விட்டது. எவ்வளவோ ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள், மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் எல்லாம் அமருவதெல்லாம் அதிகமான பாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாள் யோசித்து பார்ப்பேன். இதுவரைக்கும் அப்படி ஜெபிச்சது கிடையாது. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, தேசத்துக்காக ஜெபிக்கின்ற போது தேவன் உடைக்கிறார் உள்ளத்தை. காரணம் என்ன? அவர் உள்ளம் உடைந்திருக்கிறது. ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறதே வல்லவர், ஜனங்களுக்காய் மனதுருகிறதே வல்லவர். மனதுருக்கத்தில் மகத்துவமானவர் சொல்லி பார்க்கிறோம். கிருபை உள்ளவர் அவர். துன்மார்க்கம் சாவதை விரும்புவது கிடையாது தேவன். யாரும் மனம் திரும்பபடியான சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் அவர் திட்டம் செய்வது யார் மூலமாக? தேவ ஜனங்களாகிய நம் மூலமாக தான். எதற்கு பயம்? நாம் யார்? காவலர், வாட்ச்மேன். நாம் கண்காணிக்க வேண்டும். எப்படி அரசாங்கத்தில் மருத்துவர்கள் நோயாளிகளை கண்காணிக்கிறாரோ அப்படியாக போலீஸ் ஆபீசர் எல்லாம் வழிகளை கண்காணிக்கிறார். எவ்வளவு அரசாங்கம் இருக்கிற கண்காணித்துக் கொண்டிருப்பது போல நாம் ஆவிக்குரிய நாம் கண்காணிக்க வேண்டும். வானம் இருக்கிற பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ளபடி கண்காணிக்க வேண்டும். அந்த நோயின் தாக்கமானது அந்த குடும்பத்தை தாக்காதபடிக்கு கண்காணித்து கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும். உடைய வேண்டும். நாம் இன்றைக்கு கண்ணீரிட வேண்டும். தேவ சமூகத்தில் கண்ணீரிட வேண்டும். எவ்வளவோ ஜனங்கள் மறிக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார் தேவன். எவ்வளவோ ஜனங்கள் மறிக்கிறார்கள். மருத்துவமனை இடம்பெறையாமல் மறிக்கிறார்கள் அல்லவா? கர்த்தர் நம்மை உயர்ந்த நோக்கமாய் பார்க்கிறார். தேவன் நம்மை மேன்மையாய் பார்க்கிறார். நாம் ஒரு சாதாரண யோசிக்கிறோம் அல்ல. தேவன் எசேக்கியேல் சொல்கிறார், நீ காவலனாயிரு. யோசுவாவை அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக சாத்தானுடைய கரங்களுக்குள்ளாய் குழப்பம் நிறைந்தவனாய் இருக்கின்ற போது சாத்தானை கடிந்து கொண்டார். இன்னைக்கு தேவன் உங்களை குழப்பப்படுத்துகிற சாத்தானை கடிந்து கொள்கிறார். உங்களை பயப்படுத்துகிற சாத்தானை கடிந்து கொள்கிறார். உங்களை தடுமாற வைக்கிற சாத்தானை கடிந்து கொள்கிறார். ஒரு புதிய வஸ்திரத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஒரு புதிய விசுவாசம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தைரியத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். காரணம் என்ன? அவர் தான் காவலராய் இருந்தால் தான் மாறும். காவலர் விழித்திருந்தாலும் வீணாய் போய்விடும். மரணத்தை தடுக்க முடியவில்லை. நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்லியிருக்கிறார்கள், இனி யாரும் மறிக்கக்கூடாது. அவர் உள்ளம் அவ்வளவு ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் மரணம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. தடுக்க முடியவில்லை. தேவன் ஒருவர் தான் காவலராக இறங்கினார். அவர் இறங்கினால் தான் முடியும். அவர் இறங்க விரும்புகிறார். ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. கூக்குரல் ஏறெடுக்கப்படுகிறது. பெருமூச்சுகள் ஏறெடுக்கப்படுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். அதுபோல இன்றைக்கு பெருமூச்சு கேட்கப்படுகிறது. பெருமூச்சிடுகிறோமோ? ஜனங்களுக்கு பெருமூச்சிடுகிறோமோ? யோசித்து பாருங்கள். நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்ல. பெருமூச்சிடும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் எப்படி இருப்பாயாக? காவலனாய் என்று எசேக்கியாவை பார்த்து சொல்வதை போல இன்றைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார். அங்கே யோசுவாவை பார்த்து, நீ ஆலயத்துக்கு எப்படி இருப்பாயாக? காவலனாய். மறுபடியும் வாசிப்போம் அதை. சகரியா 3:7. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தின் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களில் காவல் காப்பாய். என் பிரகாரங்களில் காவல் காப்பாய். பாருங்கள், பிரகாரங்களில் காவல் காக்கும்படிய கர்த்தர் மாற்றுகிறார். தேவ சமூகத்தில் நெருங்கி வரும்படியான ஒரு கிருபையை தேவன் கொடுக்கிறார். இதை விட வேற என்ன ஒன்றும்
யோசித்து பாருங்கள். இதை விட வேற என்ன வேண்டும்? பிரகாரங்களில் காவல் காப்பான். நெருங்கி செல்வோம் தேவ சமூகத்தில். தேவ சமூகத்தில் நெருங்கி செல்வோம். முறையிடலாம். என் நாமத்தில் எதை கேட்டாலும் முறையிடுவோம். ஆண்டவரே, என் தேசத்துக்கு இறங்க முடியாது. நெருங்கிடுவோம். சிங்காசனத்தின் அருகில் நெருங்கி போக முடியாது. அவருடைய சமூகத்தில் நெருங்கி போக முடியாத ஒரு ஈவை கத்தர் கொடுத்திருக்கிறார். சாத்தானை கத்தர் கடிந்து விட்டார். புதிய வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய வெளிப்பாடை கத்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் யார் என்று யோசிப்பீர்கள்? நீங்கள் தான் காவலாளி. கண்ணீரோடு ஜெபியுங்கள். உன் குடும்பத்துக்கு நீங்கள் தான் காவலாளி. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் காவலாளி. உன் கணவருக்கு நீங்கள் தான் காவலாளி. உங்கள் மனைவிக்கு நீங்கள் தான் காவலாளி. உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் தான் காவலாளி. உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் தான் காவலாளி. அப்படித்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் கடிந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு சேனையின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவன் நம்மை காவலாளியை மாற்றிருக்கிறார். அங்கே பார்க்கிற எங்கே காவலாளியாக? ஆலய பிரகாரங்களிலும் பிரகாரங்களில் காவலாய் இருப்பாயா. கடைசியை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்குள் கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இங்கே பார்க்கிறோம், காவல் செய்ய ஏதேன் தோட்டத்தில் செய்கிறார். கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கேருபீன்கள் என்று சொன்னால் யாருக்கு? தூதர்களை வைத்தார் காவல் காக்க. அதுபோல இன்றைக்கு தேவன் நம்மை தூதர்களாக காவல் காக்க அழைத்திருக்கிறார். எதற்கு வைத்தார் என்று பார்க்கிறோம்? ஜீவ விருட்சத்தின் போகும் வழியை காவல் செய்ய. ஆமா, ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்து விட்டார். காரணம் என்ன? அவர்கள் அங்கே நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசித்தபடினால் செய்ததா சாபம் வந்தது. சாபத்தின் மூலமாய் சாவு வந்தது. ஆனா ஜீவ விருட்சம் இருக்குங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறது. அதற்கு என்ன செய்கிறார்? கேருபீன்களை காவலாய் வைத்தார். அது போல இன்றைக்கு ஜீவனை கொடுப்பதற்காக நம்மை கர்த்தர் செய்கிறார், அங்கே காவலனாக வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மீது எவ்வளவு எதிர்பார்ப்பு! எம்மாத்திரம்னா யோசித்து பாருங்க. ஒரு சாதாரணமான ஒன்று. யோசுவா எப்படி இருக்கிறாங்க? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் இருக்கிறார். நடுங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் பக்கத்தில் யார் இருக்கிறது? சாத்தான் பக்கத்தில் இருக்கிறான். அவன் யார்? அவன் ஆசாரியன், அதிகாரம் பெற்றவன், தேவனால் அங்கீகாரம் பெற்றவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். நீங்களும் நானும் அதிகாரம் பெற்றவர்கள். அப்பா பிதாவென்று அழைக்கத்தக்கதான அதிகாரம் பெற்றவர்கள், அங்கீகாரம் பெற்றவர்கள். பரலோகத்திலே ஜீவத்திலே பேர் எழுதப்பட்ட விசேஷ மனுஷனங்கள். ஆனால் பயந்து கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம், நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலையும் கூட நாம் பிறரை குறித்து இழிவாய் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம், கசந்து கொண்டிருக்கிறோம், வெறுத்துக் கொண்டிருக்கிறோம். நம் நேரங்கள்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலும் கூட அழிகின்ற இந்த காலத்தில் நம் நேரம் வீணாய் போகிறதே. ஒருவரை இன்றைக்கு மாறி மாறி வெறுப்புணர்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோமே. நாம் கடமைகளை தெளிவாய் செய்வதில்லையே. இந்த காலத்தில் கூட நாம் உண்மையா இல்லாவிட்டால், உறுதியா இல்லாவிட்டால், யோசுவா பக்கத்தில் சாத்தான் இருந்த போதிலும் கூட அவன் யார்? அவன் ஒரு ஆசாரியன், தேவ மனுஷன். அதுபோல் நீங்கள் யார்? நீங்கள் தேவ மனுஷன், தேவ ஜனங்கள், விசேஷமான ஜனங்கள். கர்த்தர் நகரத்தை காவலனாகி காவலர்கள் விடித்திருப்பது விருதா, வீணாக பீடன். கர்த்தர் ஒருவர் கண்காணித்தால் தான் தேசத்தில் இந்த நோயின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள், இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவன் கூக்குரலை கேட்டிருக்கிறார். முறையிடம் தேவ சன்னிதானம் ஏறெடுக்கப்படுகிறது. இது தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் தேவதர்கள் எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறபடியினாலே அவர் நகரத்தை காக்கும்படியான காவலராய் இறங்க வேண்டும் என்று சொன்னால் யார் அந்த காவலன்? நீங்களும் நானும் தான் அந்த காவலன். அழுக்கு வஸ்திரத்தை தேவன் எடுத்துக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வெண் வஸ்திரத்தை தேவன் தரிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். சாத்தானை என்ன செய்கிறார்? கடிந்து கொள்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக சாத்தானை தேவன் கடிந்து கொள்கிறார். அன்றைக்கு ஜீவ விருட்சத்துக்கு போகின்ற அந்த தோட்டத்தை செய்து விட்டார். கேருபீன்களை வைத்து காவல் வைத்து விட்டார். உள்ள நுழைய முடியாது. அதுபோல இன்றைக்கு
நம்மை கர்த்தர் அந்த நோயின் தாக்கமானது உயிர் சேதம் செய்யாதபடிக்கு, நுழைய முடியாதபடிக்கு நம்மை கர்த்தர் காவலாக வைக்க திட்டமிட்டிருக்கிறார். நாம் தான் காவல். உங்கள் ஜெபம் தான் காவல், உங்கள் பாரம் தான் காவல், உங்கள் ஆத்ம பாரம் தான் காவல். உலகத்தின் பாரம் அல்ல, ஆத்ம பாரம். அழுகிற ஜனங்களுக்காய் அழுகிற பாரம் எனக்கு வர வேண்டும். காரணம் என்ன? ஜெபத்தை கேட்கிற தேவனை ஆராதிக்கிறோம், காண்கிற தேவனை ஆராதிக்கிறோம். வேறு யாரும் தைரியமாய் சொல்ல முடியாது, நாம் தான் சொல்ல முடியும். மனிதனை உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிறோம், மனிதனால் உண்டாக்கப்பட்ட தெய்வத்தை அல்ல, மனிதனை உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிறோம். மனுஷனை உண்டாக்கினான், அவனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினான், அவன் ஜீவாத்மா மாறினான். அந்த தேவன் தான் நம் தேவன். அவரை எந்த மனிதனாலும் உண்டாக்க முடியாது. அதனால் மனிதனை உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிற கிருபை பெற்றபடினாலே இன்றைக்கு தேவன் நகரத்தை காக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவலராயில் காவலர்கள் விழித்திருப்பது இதுதான். வீணாப்பு எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள், அதிகரிக்கிறது, அஞ்சுகிறது. எவ்வளவு நஷ்டம் தேசத்திற்கு, எவ்வளவு கஷ்டம் தேசத்திற்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவு நஷ்டங்கள், கஷ்டங்கள். சந்தோஷம் குறைந்து விட்டது, நிம்மதி குறைந்து விட்டது, விடுதலை குறைந்து விட்டது. வீழ்ச்சியில்தான் தேசத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் ஒருவர் இறங்க சித்தமாக இருக்கிறார். காரணம் என்ன? தேவ ஜனங்கள் கூக்குரல் தேவ சமூகத்திலே ஏறெடுக்கப்படுகிறது. அதனால்தான் தேவன் சொல்கிறார், கர்த்தர் நகரத்தை காவலராயில் காவலர்கள் விழித்திருப்பது இதுதான். நான் தான் காக்கணும். காக்கிறவர் யாராக இருக்கிறார்? உறங்கவே மாட்டார், தூங்கவே மாட்டார், எழுப்பு கிடையாது, டயர்ட் கிடையாது, சோர்வு கிடையாது. அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். உலகம் ஒருவேளை இந்த காரியத்தை விந்தையா யோசிக்கலாம், மற்ற ஜனங்கள் இந்த காரியத்தை நகைப்பா யோசிக்கலாம். நமக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வத்தை எனக்கு தெரியுங்க. அதனால் இன்றைக்கு நீங்கள் தெளிவாக இருங்கள். உங்களுடைய எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். பிசாசை தேவன் கடிந்து கொண்டார். உங்கள் குடும்பத்தை ஆட்கொள்ள பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. தேவன் ஆள்வதற்காக இடம் கொடுப்போம். நீங்களும் நானும் யாராய் மாறுவோம்? காவலனாய் மாறுவோம். தன் ஜனங்களுக்காக அழுதலாய் மாறுவோம். அங்களாய் போம். ஒரு நேரத்தில் ஒதுக்குங்க. தேவசனத்தை கெஞ்சுவோம், தேவசனத்தில் முறையிடுவோம். ஒதுக்கி தேவனுக்காக ஜெபிப்பதற்கு ஒதுக்குங்க நேரத்தை, வீணாக்கிற நேரத்தை தேவனுக்காக ஒதுக்கி வாழுவோம். சாப்பிடுவதையோ நம்முடைய வாழ்க்கை, அதையே நம்முடைய வாழ்க்கை அல்ல. நாம் தேவனுக்காக வாழ வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. நகரத்தை யார் தான் காக்க முடியும்? தேவன் தான் காக்க முடியும். வேறு யாரும் காக்கவே முடியாது. பிரயாசப்படுகிறார்கள், அரசாங்கம் பிரயாசப்படுகிறது, ஜெபிக்கிறோம் அதற்காக. அவளெல்லாம் தேவன் காக்க வேண்டும். தேசத்தினுடைய தலைவனை காக்க வேண்டும். எவ்வளவோ தலைவர்கள் கூட இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வெளியே மக்களுக்கு தொண்டு செய்யும்படி எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? காரணம் என்ன? அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவளை எதிர்கொள்ள முடியாது. சேனையின் கர்த்தர் தான் எதிர்கொள்ள முடியும். அந்த சேனையின் கர்த்தர் சொல்லுகிற நம்மை பார்த்து நாம் தான் காவல். அதனால இன்னைக்கு அந்த ஒரு மேலான எண்ணங்கள் நமக்குள் வர வேண்டும். நமக்குள் மேலான அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நமக்குள் வரணும். ஒரு குழந்தை பருவம் கிடையாது நமக்கு, ஒரு வளர்ச்சி நமக்குள்ளாக. இனி அதை குறித்தோ இதை குறித்தோ ஊர்க்கதையோ உலக கதையோ கசப்போ வைராக்கியமோ கோபமோ சமாதான குறைச்சலோ இவையெல்லாம் இருக்கவே கூடாது. நமக்குள் ஒரு ஆத்ம பாரம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு கிருபையை தேவன் செய்வாராக. அவர் சித்தம் செய்வோம். நம் தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். நம் கண்களை விடுவோமா? கர்த்தர் நகரத்தை காவலராயில் காவலர்கள் விழித்திருப்பது விருதா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாய் இருக்கும்படியாக சொல்கிறார். ஆசாரியனாகிய யோசுவா சாத்தான் முன்பாக நிற்கிறார். சாத்தான் பக்கத்தில் இருக்கிறார். செயல்பட முடியவில்லை ஆசாரியனா. தேவ பணியை செயல்பட முடியவில்லை அவனால். இன்றைக்கு நாம் தடுமாறுகிறோம். இன்றைக்கு நாம் குழப்பத்தோடு இருக்கிறோம். ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு விதமான சோர்வு கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்கிறார் தேவன். தேவ ஜனங்களை ஆளுகிற சாத்தானை தேவன் கடிந்து கொள்கிறார்.
நீ தப்பிவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவோ நீ தப்பிவிக்கப்பட்டாய். பாதாளத்தின் வாசங்கள் மேற்கொள்வது இல்லை, நம்மை மேற்கொள்வது இல்லை. நாம் எருசலேமை தேவன் தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே புதிய ஒரு வஸ்திரத்தை, புதிய ஒரு காரியத்தை, புதிய ஒரு வழியை, புதிய ஒரு நன்மையை, புதிய ஒரு பலத்தை, புதிய ஒரு தரிசனத்தை தேவன் கொடுக்க இறங்கி வந்திருக்கிறார். ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது. ஒரு புதுமை நீங்க பார்க்க போறீங்க. நன்றி ஐயா. ஒரு புதிய காரியம் உங்கள் குடும்பத்தில், ஒரு புதிய காரியம், ஒரு புதிய மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறார். அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரம் தரிக்கப்பட்டது. அவன் சிரசின் மேல் அங்கே பார்க்கும்போது அங்கே அவனுடைய சிரசின் மேலே வைக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். பாவை வைக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை தலைநிமிரும்படி அழைத்திருக்கிறார். சமுதாயத்திலே தேவ ஜனங்கள் தலைநிமிரும்படி அழைத்திருக்கிறார். தேவ ஜனங்களுடைய ஜபமும் தேவ ஜனங்களுடைய துதியும் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக இருக்க போகிறது. நன்றி ஆண்டவரே. நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க. இந்த வாரம் எல்லாம் கிருபையுடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டு வந்தீங்க, இதுவரை நடத்தி கொண்டு வந்தீங்க. நமக்கு சோதனை ஐயா இயேசுவின் நாமத்தில் பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும்